ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கேஎம்ஆர் ஆரி ஒர்க் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ப்ரைடல் ப்ளவுஸ் டிசைன் அண்ட் ஜர்தோசி கட் பீட்ஸ் வச்சு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 4 லைன்ஸ் அந்த மாதிரி அவுட்லைன் போட்டுக்குங்க. நான் ஒரு 2 லைன்ஸ் அந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம பேசிக்காகவே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 4 to 6 லைன்ஸ் நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கணும். நான் பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டில் ஒரு 4 லைன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ வீடியோவில் நான் ஒரு 2 லைன்ஸ் தான் காமிச்சிருக்கிறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்டும் இல்லைங்களா. ஸோ அதனால் ஒரு 2 லைன் மட்டும்தான் காமிச்சிருப்பேன். ஸோ நீங்கள் பண்ணும்போது ஒரு 4 லைன்ஸு to 6 லைன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் லைன் முடிச்சுட்டு செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பாருங்கள், நல்லா ஒரு திக்காக தெரியுது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 4 லைன்ஸ் அந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா கட் பீட்ஸு கர்தானஸ். ஸோ நம்ம கர்தானஸ் தான் கட் பீட்ஸாக சொல்கிறோம். ஸோ நல்லா கர்தானஸ் நான் கொடுத்துக்கிறேன். கர்தானஸ் கொடுக்கும்போது ஒரு பீட்ஸு அந்த மாதிரி கொடுங்க. கொஞ்சம் லாங்காக இருந்துச்சுன்னா 1 கொடுத்துக்குங்க. கொஞ்சம் ஷார்ட் பீட்ஸாக இருந்துச்சுன்னா 2 அந்த மாதிரி கட் பீட்ஸ் 2ஆக கொடுத்துக்கலாம். நான் 1 அந்த மாதிரி கொடுக்குறேன். கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா 2 கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ப்ளவுஸ் டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப எலகண்டாக இருக்கும். ரொம்ப நீட்டான ஒர்க்காக இருந்துச்சு. இது போட்டு பார்த்துட்டு ஃபினிஷ் பண்ண பிறகு எடுத்து பார்க்கும்போது ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி பொறுமையாக பண்ணுங்கள். டிசைன் பண்ணும்போது அவசரப்பட்டு பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜர்தோசி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் திக் ஜர்தோசி எடுத்துக்கிட்டேன். ஜர்தோசி கொடுக்கும்போது இது பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே நம்ம எடுக்கணும் த்ரெட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் கொடுத்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜர்தோசி எடுத்துக்கிட்டு அதை ஸ்லாண்டிங்காக அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லாக் கொடுத்துக்கிறேன். ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு லாக்கு. ஸோ 2 பக்கமும் அந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக. ஸோ பாருங்கள், ஸ்டிச் பண்ணிவிட்டேன். ஒரு குட்டி லாக் போட்டு மறுபடியும் இந்த பக்கம் கொண்டு. ஸோ 2 பக்கமே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு லாக் ஒன்று கொடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு ஃபிட்டாக நிற்கும். எல்லாம் லூஸ் கொடுத்துரும் ஜர்தோசி. ஸோ அதனால் ஒரு லாக்கு ஒரு செயின் அந்த மாதிரி கொடுத்துக்குங்க. மேக்ஸிமம் நம்ம இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது ஸ்லாண்டிங்காக கொடுக்கணும், நேராக கொடுக்கக்கூடாது. நமக்கு ஒவ்வொரு டிசைன்ஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எதுக்கும் நேராக கொடுக்கணும், எதுவும் ஸ்லாண்டிங்காக கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம எம்போஸ் லோடு ஒர்க்லாம் கொடுக்கும்போது நம்ம ஸ்லாண்டிங்காக தான் அது மாதிரி கொடுத்துக்கணும். ஜர்தோசிலாம் கொடுக்கும்போது ஸ்லாண்டிங்காக கொடுத்தா தான் அது பார்க்க நல்லாயிருக்கும். ஜர்தோசி கட் பண்ணும்போது லேண்டமாக நமக்கு எவ்வளோ லென்த்துங்களோ கொஞ்சம் நம்ம ஒரு சின்னதாகவே கட் பண்ணிக்கணும். ஒன்று சின்னது பெருசு மாதிரி கரெக்டாக மெஷர் பண்ணி கட் பண்ண முடியாது இதுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ரேண்டமாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஜர்தோசி எம்போஸ் லோடு ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கட் பீட்ஸ் லைன் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ மறுபடியும் அதே நம்ம வந்து கட் பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ கட் பீட்ஸ் லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4mm பீடு வந்து எடுத்துட்டேன். 4mmல வந்து ஒரு பீடு அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ 4mm பீடு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அதோட அவுட்லைன் வந்து பார்த்திங்கன்னா கட் பீட்ஸே கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு 4 லைன்ஸ் அதுமாரி அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். ஜர்தோசி எம்போஸ் லோடு இருக்குது, நம்ம 4mm பீடு, அதுக்கப்புறம் கட் பீட்ஸு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர்ஸ்க்கான கேப் வந்து பார்த்திங்கன்னா 2.5 inches வந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 1 inch இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அது 1 inch எங்கே மார்க் பண்ணுமோ அதிலேருந்து தான் நீங்கள் 2.5 inches எடுக்கணும். எடுத்தோடனே நம்ம 2.5 inches எடுத்தோம்னா நமக்கு வந்து மேலே வந்து கேப் கொடுத்துரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து 1 inch இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2.5 inches வந்து நான் இதுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 4mm பீடு வந்து கொடுத்துட்டு அதை சுற்றியும் சுகர் பீடு கொடுத்துட்டு ஜர்தோசி வந்து இப்போ வந்து நார்மல் நீடில் தான் வந்து ஜர்தோசி வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதுவும் ஜர்தோசி வந்து நம்ம இது வந்து ரேண்டமாக கட் பண்ண முடியாது, மெஷர் பண்ணி தான் கட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுன்றதை பொறுத்து அந்தமாரி வந்து மெஷர் பண்ணிக்கணும். கொஞ்சம் நடுவில் அந்த மாதிரி கேப் கொடுக்குற மாதிரி பண்ணிக்கிட்டு நம்ம நார்மல் நீடியில் வந்து இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உள்ளே நான் வந்து எடுத்துகிட்டு ஜர்தோசியை உள்ளே கொடுத்துட்டேன். ஊசிக்குள்ளே கொடுத்துட்டு உள்ளே சொருகிட்டு அந்த ரவுண்டில் மறுபடியும் நான் வந்து த்ரெட்டை வந்து உள்ளேருந்து வெளில கொடுத்து மறுபடியும் அந்த ஜர்தோசிக்குள்ளே ஸ்டிச் பண்ணிடுறேன்.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஃபினிஷ் ஆகிடுச்சு. மறுபடியும் நான் வந்து ஆரி நீடில் எடுத்துக்கிட்டு ஸோ சென்டரில் வந்து ஜர்தோசி வந்து கொடுத்துக்கிறேன். அப்படி உங்களுக்கு ஜர்தோசி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் நட் அந்தமாரியும் கொடுக்கலாம். ஸோ இன்னும் நல்லாயிருக்கும், ஒரு கலர்ஃபுல்லாக தெரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஜர்தோசிக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் நட் கூட கொடுத்துக்கலாம். ஸோ லாக் எடுத்துகிட்டு ஒரு குட்டி லாக் அந்த மாதிரி போட்டுக்குங்க. ஒரு ஸ்டிச்சஸ் எடுத்துகிட்டு ஒரு லாக்கு. ஸோ இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜர்தோசிக்கு நடுவில் வந்து சுகர் பீட் வந்து கொடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரு 8 பீட்ஸ் அந்தமாரி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு லாக் பண்ணி எடுத்துக்கிறேன்.
ஸோ இப்போ வந்து சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம்முக்கு வந்து கட் பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ கட் பீட்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். ஏன்னா அது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் இல்லைங்களா, அந்த பீட்ஸு த்ரெட்டு வந்து அருந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் கட் பீட்ஸ் கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக கொடுத்துக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லென்த்து எவ்வளோன்றது மாரி பொறுத்து தான் நம்ம வந்து ஸ்லாண்டிங் கொடுக்கணும். லென்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பீட்ஸ் அதுமாரி ஃபஸ்ட் லைனு கொடுத்துட்டேன். செகண்ட் லைனில் வந்து பார்த்திங்கன்னா 3 பீட்ஸ் அதுமாரி கொடுத்துட்டேன். ஒரு ஸ்டிச் கொடுத்து ஒரு குட்டி லாக்கு. ஸோ 2 பக்கமும் கீழேயும் மேலேயுமே ஒரு ஸ்டிச் கொடுத்து ஒரு குட்டி லாக் பண்ணோம்னா தான் நம்மளோட பீட்ஸ் அது வந்து அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ ஒரு பக்கம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பக்கமும் அதே மாதிரியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இது ஃபுல்லாக இப்போ இந்த ரிலீஃப் பக்கத்தில் ரிலீஃப் எல்லாத்துக்கும் இதே மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்ப்போம். ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அங்கங்கே கொஞ்சம் கேப்க்கு இடத்துல ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டேன். இந்த டிசைன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.